20 ஆண்டுகளாக சவுதி அரேபிய மக்களால் தூங்கும் இளவரசராக அறியப்பட்ட அல் வாலித் காலமானார். தனது 16வது வயது முதல் தூங்கும் இளவரசர் என அல் வாலித் அழைக்கப்பட காரணம் என்ன பார்க்கலாம். உலகின் மிக பெரும் எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியாவை கட்டி ஆளும் அல் சவுத் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான் இளவரசர் அல் வாலித். வழக்கம் போல அரச குடும்பத்துக்கே பெயர் போன செல்வ செழிப்போடும் பாரம்பரிய அதிகாரமும் பெற்று வளர்ந்து வந்த அல் வாலித் தனது 16வது வயதில் விபத்து ஒன்றில் சிக்கினார். சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன் 2005ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள இராணுவ கல்லூரி ஒன்றில் படித்துக் கொண்டிருந்தார் அல் வாலித். அப்போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிய அல் வாலித்துக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் கோமா நிலைக்கும் சென்று விட்டார். மூத்த மகன் கோமா நிலையில் இருப்பதை காண சகிக்காத தந்தை காலித் பின் தலால் அமெரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மருத்துவ குழுவை சிகிச்சைக்காக அழைத்து வந்து மகனுக்கு வைத்தியம் பார்த்து வந்தார். ஆண்டுகள் உருண்டோடின. நாட்கள் வாரங்களாகவும், வாரங்கள் மாதங்களாகவும், மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. ஆனால் இளவரசர் அல் வாலித் கோமாவிலிருந்து மீளவில்லை. அப்போதிலிருந்தே அவருக்கு தூங்கும் இளவரசர் என்ற பெயர் வந்தது. மருத்துவ ரீதியாக அவர் கோமாவில் இருந்தாலும் நாட்டு மக்கள் அவர் சாதாரண உறக்கத்தில் இருக்கிறார் என்றே நம்பினர். மகனின் உயிர் அப்படியே பிரியக்கூடாது என நினைத்த தந்தை காலித் தன் திராணிக்கு எட்டிய அனைத்தையும் செய்து பார்த்தார். வெண்டிலேட்டர் மற்றும் பிற உயிர்காக்கும் கருவிகளின் துணையுடன் அவரை மருத்துவமனையிலேயே வைத்து கவனித்து வந்தார் தந்தை காலித். மகன் என்றேனும் ஒரு நாள் விழித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையை காலித் ஒருபோதும் கைவிடவில்லை. அப்படியாக ஒருமுறை சிகிச்சைகளை கைவிட பலர் அறிவுறுத்திய போது 2019 வாக்கில் அல் வாலித்தின் உடலில் அசைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது காலித்திற்கு கிடைத்த தெம்பு அவரின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்நிலையில்தான் தனது 36வது வயதில் இளவரசர் அல் வாலித் இந்த உலகை விட்டு பிரிந்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இயந்திரத்தின் உதவியுடன் வாழ்ந்த அவரது பயணம் முடிவுக்கு வந்தது. தந்தை மட்டுமல்லாது மொத்த அரச குடும்பத்தின் நம்பிக்கையும் உடைந்து சுக்குநூறானது. விபத்து அல் வாலித்தின் வாழ்வை முற்றிலும் மாற்றினாலும் தந்தையின் அரவணைப்பிலும் அன்பிலும் இத்தனை காலம் காலித் தன் உயிரை உடலோடு தக்க வைத்திருந்தார். இயந்திரங்கள் உதவியோடு உறங்கிக் கொண்டிருந்தவர் தற்போது அனைத்தையும் துறந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டார்.